தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கார் வெடித்து நிகழ்ந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை பரபரப்பான நேரத்தில் ஹூண்டாய் i20 கார் ஒன்று திடீர் என வெடித்து சிதறியது. மாலை சரியாக 6:52 மணிக்கு பயங்கர சத்தத்துடன் கார் வெடித்த நிலையில் அருகில் இருந்த மேலும் பல வாகனங்களும் தீப்பற்றி எரிந்தன. 6 கார்கள், பேருந்து, ரிக்ஷாக்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட 10 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தன. சக்தி வாய்ந்த கார் வெடிப்பு காரணமாக உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகளும் சேதமடைந்த கார்களின் பாகங்களும் 25 மீட்டர் தொலைவுக்கு தூக்கி வீசப்பட்டன. கார் வெடிப்பு காரணமாக பெரும் தீ விபத்தும் கரும்புகை மண்டலமும் ஏற்பட்டதால் பதற்றம் அதிகரித்தது. வெடிப்பு நிகழ்ந்த கார் மட்டுமின்றி குர்காவோன் பதிவெண் கொண்ட மற்றொரு i20 கார் இருந்ததும் காருக்கு அருகில் இருந்தவர்கள் உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது. கார் வெடிப்பின் போது ஏற்பட்ட சத்தம் சில கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்டதாகவும் அதிர்வின் காரணமாக குருத்வாரா பகுதியில் உள்ள வீடுகளின் ஜன்னல்கள் உடைந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அருகில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஜன்னல் ஒன்று முழுமையாக நொறுங்கியது. கார் வெடித்தவுடன் நாற்புறமும் மக்கள் சிதறி ஓடியதால் காலணிகள் அப்பகுதி எங்கும் சிதறி கிடக்கின்றன. இதுவரை கேட்டிராத அளவுக்கான வெடிச்சத்தம் கேட்டதாகவும் 3 முறை கேட்ட சத்தத்தால் மொத்தமாக அழிந்து விடுவோம் என்று அஞ்சியதாகவும் அப்பகுதியில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கார் வெடிப்பு அறிந்தவுடன் சம்பவ இடத்துக்கு 7 வாகனங்களில் சென்ற 42 தீயணைப்பு வீரர்கள் 7:34 மணிக்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கார் வெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒருவேளை தீவிரவாத தாக்குதல் என உறுதி செய்யப்படும் பட்சத்தில் தலைநகர் டெல்லியில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தீவிரவாத தாக்குதலாக இது அமையும். இந்நிலையில் வெடித்து சிதறிய கார் குர்வோகான் பகுதியைச் சேர்ந்த சல்மான் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டதும் பின்னர் வேறொருவருக்கு விற்பனை செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. வாகனத்தின் தற்போதைய உரிமையாளர் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த தாரிக் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.